எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுகன்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே காலையில் நைட் அவன் என்ன விளாண்டானோ அதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். மறுபடியும் அவன் எந்திரிச்சு அதை கழிச்சு போடுவான். பட் ஆனால் அதை எடுத்து வச்சுட்டா ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். என்னோட காஃபி ரொட்டீன் தான். இப்போ வந்து டயட்டில் இருக்கனால பால் காஃபி இல்லாமல் பிளாக் காஃபியில் எது கீ இல்லைனா பட்டர் ஆட் பண்ணி என்னோட ஷெட்யூலில் எழுதிடுவேன். அதுக்கப்புறமா ஏர்லி மார்னிங் கொரியரை நான் வந்துடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து என்னென்ன ட்ரெஸ்லாம் வந்து டிஸ்பேச் பண்ணணும் அப்படின்ற ஒர்க்கையுமே பார்த்து எழுதிடுவேன். அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ஃபோன் நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு வேலை செஞ்சிடற மாதிரி இருக்கும். இப்போ அதே அரை மணி நேரத்துக்குள்ள 10 வேலை செஞ்சிடற மாதிரி இருக்கும் பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ள. அதுக்கப்புறம் அருணுக்கு வந்து அன்னைக்கு கிரீன் ஜூஸாக வந்து நெல்லிக்காய் வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஸோ சின்ன நெல்லிக்காய் அப்படின்றதுனால ஒரு 2 வந்து எடுத்து வச்சிருந்தேன். அவன் எந்திரிச்சோடனே இந்த கிரீன் ஜூஸை வந்து குடிச்சிருவான். ஒரு பல்ஸ் விட்டு இதை வடிகட்டாமல் அப்படியே கொடுத்துருவேன். ஸோ குடிச்சிருவான். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணீங்க, ஷெட்யூலிங் நாங்களும் போடுறோம், ஆனால் எங்களால் ஃபாலோ பண்ணவே முடியல, நீங்கள் உண்மையாகவே அதை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோட நோட்டை வேணால் நான் எப்படி ஷெட்யூல் போடுறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு நாள் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுற பாருங்க. ரொம்ப கிளம்ஸியாக தான் இருக்கும். எனக்கு இந்த ஜேர்னல் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து எழுதுவேன். ஒரு 10-15 எழுதுவேன். ஆனால் அதில் ஒரு 2-3 முடிச்சா கூட எனக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்கும். நமக்கு இது முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுவும் அந்த டிக் போடும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா? அதுக்காகவே நான் வந்து டெய்லி எழுதுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 2 பேருக்குமே ராகி தோசை தான். ஸோ இந்த பேட்டரோட ரெசிபி கண்டிப்பாக கேட்பீங்க. நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து பச்சைப்பயிரோட பேட்டர் ரெசிபியும் கேட்டிருந்தீங்க. இது காலியான உடனே நான் அதை வந்து அரைப்பேன். ஸோ அப்படியே வந்து லைவாக உங்களுக்கு நான் அரைச்சு காட்டலான்னு சொல்லி தான் அந்த வீடியோ இன்னும் போஸ்ட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு தோசை, அருணுக்கு 2 தோசை, சாம்பார் வச்சு சாப்பிட்டுடுவோம். சாப்பிட போகிற டைம்லேயே வந்து ஒரு சைடு வந்து அரிசியை மட்டும் வந்து ஒலை வச்சுட்டு போயிட்டேன். ஸோ வந்த உடனே டக்குன்னு வந்து குழம்பு வச்சு முடிச்சுட்டா நம்மளோட லஞ்ச் ரொட்டீன் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி. மார்க்கெட்டில் எனக்கு காய் வாங்கும் போதே சுண்டக்காய் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, நான் அது ஒரு பேக்கெட் எடுத்திருந்தேன். அதில் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது 1-2 வந்து கொஞ்சம் பழைய சுண்டக்காய் மாதிரி இருந்தது. சரி, ஓகே, அதை ஃபஸ்ட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி இல்லாமல் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். சுண்டக்காயை லைட்டாக வந்து ஆயிலில் ஒரு தடவை வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து குழம்பு வைக்கும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயமே உரிச்சு வச்சாச்சு. புளி வந்து ரொம்பவும் சேர்க்கக்கூடாது. யூஸ்வலாகவே எனக்கும் புளி அவ்வளவா பிடிக்காததுனால லைட்டாக மட்டும்தான் புளி சேர்த்துப்போம். லைக் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். நல்லெண்ணெய் இல்லை கோகோனட் ஆயில் இல்லை வந்து ஆலிவ் ஆயில், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் சேர்த்துட்டு ஜீரகம் அதுக்கப்புறம் கடுகு போட்டு ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயமாக நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அது வதக்கின முடிஞ்ச டைமில் வந்து நம்ம வந்து இந்த பூண்டையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து அது 2யும் வந்து வதக்கிக்கலாம். பூண்டுல அந்த கொஞ்சம் ரா ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். 2-3 பேர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வந்து நாங்களும் இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணோம் சிஸ்டர், 2 ஃபாலோ பண்ணோம், 4 ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேரோட டவுட் வந்து தம்பியோட பர்த்டேவும் நெருங்குது, நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க, எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க, என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. எனக்கும் சரி அருணுக்கும் சரி பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் இல்லை. நிறைய பீப்புள்ஸை கூப்பிட்டு பாப்பா வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறதுக்கு வந்து எனக்கும் அதில் பர்சனலாக விருப்பம் இல்லை, அருணுக்கும் அதில் பர்சனலாக விருப்பம் இல்லை. அண்ட் இப்போ கொஞ்சம் நாங்கள் ஃபினான்ஷியல் இஷ்யூவில் இருக்கோம். ஸோ இந்த டைமில் வந்து அந்த ஆடம்பர செலவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பர்சனலாக வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஃபேமிலியாக கோவில் போயிட்டு வந்துட்டு பாப்பா கூட ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும்தான் எங்களுக்கு தேவை. ஸோ அதை மட்டும் தான் இப்போ பண்ணலான் இருக்கோம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினோன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவும் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து சுண்டைக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து கொஞ்சமாக வந்து புளியை வந்து ஊற வச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ புளி நான் போடலை. நான் வந்து இதோட தண்ணி மட்டும் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருப்பேன். அதை நான் ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. சில நேரம் நான் லஞ்ச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பாப்பா வந்து எந்திரிக்க மாட்டான். சில நேரம் வந்து எந்திரிச்சு நான் லஞ்ச் பண்ணவே விட மாட்டான். ஸோ 2மே வந்து சைமல்டேனியஸாக நடக்கும். இந்த சுண்டைக்காயும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து புளி தண்ணியை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் புளி தண்ணி, நிறைய வந்து நார்மல் வாட்டர் சேர்த்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து சால்ட். ஸோ இது 3 மட்டும் தான் நான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மல்லித்தூள், கரம் மசாலா எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது குக் ஆகுறதுக்கு ஒரு 7 to 8 minutes ஆகும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் பாப்பாவோட லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணி புலாவ் இல்லை வெஜ் பிரியாணி எதை வேணால் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஹாஃப் பீட்ரூட், கொஞ்சமாக கேரட், கொஞ்சம் கேப்சிகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பீன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இன்னும் வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள்னு கூட. பாப்பா எல்லா காய்கறியும் வந்து இன்டேக் பண்ணிட்டாங்கன்ற உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கிச்சன்
கிச்சன் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம எது அடுக்கி வச்சாலும் அதை கிளக்கிற ஸ்டேஜில் வந்து பாப்பா இருக்கிறதுனால வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே வந்து கீழே எடுத்து போட்டுடுறாங்க. இந்த ஸ்டேஜில் இருக்க எல்லா வீட்லேயுமே இதை ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மசாலாவுக்கு வந்து கொஞ்சம் புதினா எடுத்துப்பேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்ததுன்னா கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா புளிக்காத தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக ஒரு 3லேருந்து 4 கேஷ்யூஸ் மட்டும் ஆட் பண்ணுவேன். 10 மந்த்ஸ்க்கு மேலே பேபி இருக்காங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். டொமேட்டோவையும் சேர்த்து இதோடய வந்து பியூரி பண்ணிவிடுவேன். ஸ்பைசஸ்க்கு ஒரு 4லேருந்து 5 இல்லைனா ஒரு 6-7 மிளகு மட்டும் ஆட் பண்ணிப்பேன். இதில் வந்து இங்கே 6 நான் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். நம்மளோட சைடு வந்து இங்கே சுண்டக்காய் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப தனியாகவும் வைக்காமல் அப்போ உள்ளது அப்படியே காலி ஆகிடும் அந்த ஸ்டேஜுக்கு வந்து நான் வச்சுப்பேன். பாப்பாவோட ரைஸை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுப்பேன். ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வந்து கீ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் வெங்காயம் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டேரெக்டாக குக்கரில் கூட ஒரு 2லேருந்து 3 விசில் கிட்ட வச்சுக்கலாம். நான் வந்து அன்றைக்கி அரிசி வந்து நல்லாவே ஊறிடுச்சு அப்படின்றதுனால ஒரு கொதியில் வெந்துரும்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் வச்சுட்டேன், குக்கரில் வைக்காம. அவ்வளோதான், ஒரு 10 to 12 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ நமக்கு பாப்பாக்கான வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடியும் ஆகிடும். பாப்பாவுக்கு வந்து உண்மையாகவே யம்மியாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கீ வேணும்னா நீங்கள் லைட்டாக அந்த வேகுது இல்லை இந்த கொதி வருது இல்லையா இந்த டைமில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணாததுக்கு ஒரு ரீசன் வந்து பாப்பா வந்து இப்போ வந்து அவ்வளோவா வந்து யார்கிட்டையுமே போகிற ஸ்டேஜில் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா அதை தாண்டி வேறு யாராவது இருந்தால் அவங்க வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் பார்க்குறாங்க. அது வந்து எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தாலுமே. ஸோ அந்த டைமில் வந்து எல்லாரும் பாப்பா வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஆகுறதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. லைக் வரவங்க கண்டிப்பாக வந்து ஆசையாக பாப்பா தூக்கணும்னு நினைப்பாங்க. பட் பாப்பாவுக்கு அது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இது தப்பாக கரெக்டானலாம் எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் வந்து இப்படி தான் டிசைட் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து முட்டையும் உரிச்சு வச்சுட்டேன். ஸோ எங்களோட லஞ்ச் பிளேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதம், நிறைய கறி, குழம்பு, லைக் எக் ஒயிட், அதுக்கப்புறம் வந்து சாலட்க்கு வந்து குக்கும்பர் இருந்தது. இது வந்து பாப்பாவோட லஞ்ச் பிளேட். பீட்ரூட் போட்டதுனால நமக்கு இந்த கலரில் இருக்குது. பட் டேஸ்ட்டு ரொம்பவே யம்மியாக இருக்கும். செடியனோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் லஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக வந்து அது இப்போ நடக்கிற ஸ்டேஜில் இருக்கனால உட்காரதே கிடையாது. ஜாலியாக வந்து நடந்துக்கிட்டே வந்து சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ எங்களோட மார்னிங் டு லஞ்ச் ரொட்டீன் வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. வில் see you in the next video. பாய். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். பாய்.